Let's turn to Deuteronomy chapter 33 and verse 3. என்னோடு கூட சேர்ந்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். This is the key verse for our meditation. நம்முடைய தியானத்திற்கென்று இது திறவுகோல் வசனம். Deuteronomy chapter 33 and verse 3. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். He have loved the people, all his saints are in thy hands, and they sat down at thy feet. Everyone shall receive of thy word. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். Underline that word says all his saints are in thy hands. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். All the saints are in thy hands. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். Look at the word that is written in that verse. அந்த வசனத்திலே அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை It says all the saints are in the hands of the Lord. அது சொல்லுகிறது அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். This word was written by the prophet, the great prophet ever who dwelled on the earth, Mr. Moses. இந்த வார்த்தை உலகத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியான மோசேயினால் எழுதப்பட்டிருக்கிறது. He said it before many years. இந்த வார்த்தை பல வருடங்களுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட வார்த்தை. Before New Testament, 3500 years before he spoke this word. 3500 வருடங்களுக்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டு காலத்தின் முன்பதாக இந்த வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்கிறது. And after Jesus came, this is 2025. இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு இது 2025. Moses spoke that word before many years. பல வருடங்களுக்கு முன்பதாக மோசே இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார். He said every saint are on the hands of the Lord. மோசே சொல்லுகிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள் என்று. Before I proceed into that word, நான் இந்த வசனத்தின் ஆழத்திற்கு போவதற்கு முன்பதாக I will give you a little background about Moses. இந்த வசனத்தின் சில பின்னணிகளை பற்றியும் மோசேயின் பின்னணிகளை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். Moses lived 120 years before. 120 வயது வரைக்கும் வாழ்ந்தவர் மோசே. Number 3, மூன்றாவதாக the last words of Moses was written in that Bible. கடைசி வார்த்தைகள் மோசேயினால் சொல்லப்பட்டது வேதத்தில் எழுதி இருக்கிறது. He is an important prophet. அவர் ஒரு முக்கியமான கர்த்தருடைய தீர்க்கதரிசி. He was born in a Levite family. லேவியின் கோத்திரத்திலே பிறந்தவர். Moses' name is not the name of Israel. அவருடைய பெயர் இஸ்ரவேலுடைய பெயர் அல்ல. Moses' name is the name of Egypt. அந்த மோசே என்ற பெயர் அது எகிப்தை சார்ந்த ஒரு பெயராய் இருக்கிறது. For example, I want you to understand this word. ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Pharaoh, the king Pharaoh in the time of Moses, மோசேயின் காலத்திலே பார்வோன் என்கிற ராஜா, his nickname was Ramesses. அவருடைய செல்ல பெயர் ராமசேஸ். What is this Ramesses means? ராமசேஸ் என்றால் என்ன? It is the name of an Egyptian. அது எகிப்தியனுடைய பெயராய் இருக்கிறது. In all these things God has called Moses. இது எல்லா காரியத்திலும் கர்த்தர் மோசேயை அழைத்தார். He called him from everywhere in the burning bush. எல்லா முட்செடியின் மத்தியிலும் கர்த்தர் மோசேயை அழைத்தார். He called him from the burning bush. முட்செடியின் நடுவிலிருந்து மோசேயை கர்த்தர் அழைத்தார். From burning bush he called him to the Pharaoh's house. முட்செடியின் மத்தியிலிருந்து பார்வோனின் வீட்டிற்கு கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். From Pharaoh's house he is taking him to the wilderness. பார்வோனின் வீட்டிலிருந்து வனாந்தரத்திற்கு மோசேயை கர்த்தர் கொண்டு செல்கிறார். On the way he meets God in the burning bush.
போகிற வழியிலே முச்செடியிலே கர்த்தர் அவரை சந்திக்கிறார். 40 years he was with the Pharaoh's palace. 40 வருஷமாக பார்வோனின் வீட்டிலே மோசே இருக்கிறார். And all these 40 years God taught him many things. இந்த 40 வருஷம் கர்த்தர் अनेक காரியங்களை மோசேயோடு பேசினார். Then he became a murderer. அவன் மிகப்பெரிய கொலைகாரராய் மாறினார். After that he is running for his life. ஒரு பெரிய பாதையை ஜீவ பாதையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். He is running for his life. ஒரு ஜீவ பாதையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார். Because the king wants to kill him. ஏனென்று சொன்னால் பார்வோன் அவனை கொல்ல வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார். In the 80th year 80வது வருஷத்திலே God spoke to him. கர்த்தர் அவனோடு பேசினார். God caught him. கர்த்தர் அவனை பிடித்தார். God blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God anointed him. கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்தார். God gave him the grace. கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். And when God gave the grace to him, கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தபோது he started leading the people. அவன் ஜனங்களை நடத்தும்படிக்கு ஆயத்தப்பட்டார். Many people say more than 25 lakhs people are the believers of Moses. 25 லட்சக்கணக்கான பேர் மோசேக்கு விசுவாசிகள் ஆனார்கள். He had a tough time with the people. மிகவும் கடினமான நேரத்தோடு ஜனங்கள் மத்தியிலே அவன் இருந்தார். He walked in the rain, the tears. அவர் மிகவும் அழுகையோடு கண்ணீரோடு நடந்தார். He walked in the thorny bush. அவர் மிகவும் முட்களான பாதையிலே நடந்தார். He walked in the stony life. அவர் மிகவும் கற்பாறை போன்ற அனுபவத்திலே He நடந்தார். walked in pain. அவர் மிகவும் வலியான He பாதையிலே walked in நடந்தார். sorrow. அவன் மிகவும் துயரமான He பாதைகளிலே walked in நடந்தார். stress. அவன் மிகவும் மன அழுத்தமான பாதைகளிலே He நடந்தார். was left alone. மிகவும் தனிமையாய் விடப்பட்ட He சூழ்நிலையிலே was நடந்தார். crying day and night to the Lord. இரவும் பகலும் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டு வாழ்ந்தார். 40 days 3 times he was in Mount Sinai. 40 நாளும் இரவும் பகலும் சீனாய் மலையில் இருந்தார். 3 முறை he went 3 times 40 fasting 3 times in his life. 40 நாள் உபவாசம் 3 நாட்கள் இரவு பகலும் 3 முறை தேவனோடு சீனாய் மலையில் இருந்தார். Everything happened in Moses' life. எல்லாம் மோசேயின் வாழ்க்கையில் நடைபெற்றது. Everything brought Moses under the control of God. எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே மோசேயை கர்த்தர் கொண்டு Everything வந்தார். happened because God started dictating him. எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் மோசேயோடு தெள்ளவும் தெளிவுமாய் He பேச started ஆரம்பித்தார். breaking him. கர்த்தர் அவனை உடைக்க ஆரம்பித்தார். Though he may have a stammering tongue, திக்குவாய் மோசேக்கு இருப்பினும் God teached him many things. ஆண்டவர் மோசேயோடு अनेक காரியங்களை கற்பித்து தர ஆரம்பித்தார். He went upon the mountain மோசே மலைக்கு ஏறின போதிலும் 7 times. 7 முறை 7 times he was in the mountain. 7 முறை மலையின் மீது மோசே இருந்தார். 7 times Moses was in the Mount Sinai. 7 முறையும் மோசே சீனாய் மலையில் இருக்கிறார். And all these things happened. இதெல்லாம் நடைபெற்றது. After that Moses said, அதற்கு பிறகு மோசே சொல்லுகிறார், every saints are in the hands of the Lord. எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். Every saints are in the hands of the Lord. எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். My dear people of God, என்னுடைய அன்பான தேவ ஜனங்களே, this afternoon God is speaking to you. இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Every saints of God எல்லா பரிசுத்தவான்களே are in the hands of the Lord. கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். And this afternoon God is telling you, இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து you are சொல்கிறார், not in the hands of the man. நீங்கள் மனிதனுடைய கையில் அல்ல. You are not in the hands of your friend. நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய கரங்களில் அல்ல. You are not in the hands of the relative. நீங்கள் உங்கள் சொந்தக்காரர்களின் கரங்களில் You are அல்ல. in the hands of the Lord. நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் You are இருக்கிறீர்கள். not an ordinary person. நீங்கள் சாதாரண ஒரு You மனுஷன் are in அல்ல. the hands of the Lord. நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் My dear இருக்கிறீர்கள். servant of God, எனக்கு அன்பான my dear ஊழியக்காரர்களே, people of God, என்னோட அன்பான தேவ my ஜனங்களே, dear believers, எனக்கு அன்பான விசுவாசிகளே, wherever you are watching us, நீங்கள் எங்கே இருந்து எங்களை பார்த்துக் you are கொண்டிருந்தாலும் not an ordinary people. நீங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. You are in the hands of the நீங்கள் Lord. கர்த்தருடைய கரங்களில் Your இருக்கிறீர்கள். life is in the hands of the உங்கள் Lord. வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களில் Your இருக்கிறது. vision is in the hands of the உங்களுடைய Lord. தரிசனம் அவருடைய கையில் இருக்கிறது.
Your ministry is in the hands of the உங்கள் Lord. ஊழியம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. Nothing is going to shake your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் அசைப்பதில்லை.